மக்கள் கூட்டத்தை தவிர்க்க ஊட்டி கொடைக்கானலில் இ பாஸ் முறையை அமல்படுத்த வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இன்றும் நாளையும் வட தமிழக உள் மாவட்டங்களில் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. நாளை மறுநாள் முதல் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக பெய்த கோடை மழை. மதுரை மாநகரிலும் லேசான சாரல். மாணவிகளை தவறாக வழிநடத்தியதாக வழக்கில் பேராசிரியை நிர்மலா தேவி குற்றவாளி என தீர்ப்பு. தண்டனை விவரங்களை இன்று அறிவிக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம். மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கும் காங்கிரசின் திட்டத்தை செயல்படுத்த விடமாட்டோம் என பிரதமர் மோடி சூளுரை. தேர்தலில் தோல்வியடைந்தவர்கள் போலி வீடியோக்களை பரப்புவதாகவும் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏழை பெண்களுக்கு மாதந்தோறும் 8,500 ரூபாய் வழங்கப்படும். சத்தீஸ்கர் பரப்புரையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வாக்குறுதி. உதகையை தொடர்ந்து ஈரோட்டிலும் வாக்கெண்ணிக்கை மையத்தில் செயலிழந்த சிசிடிவி. உரிய நடவடிக்கை எடுக்குமாறு திமுக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் மனு. பாஜகவில் இணைந்தவர்கள் மீதான அமலாக்கத்துறை வழக்கு எதுவும் ரத்தாகவில்லை. காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டிற்கு நியூஸ் 18 நேர்காணலில் பிரதமர் மோடி விளக்கம். பாஜகவுக்கு ஆதரவு அளித்ததால் ஊழல் செய்த அஜித் பவார் மீதான வழக்கில் நடவடிக்கை இல்லை. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றச்சாட்டு. இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதை போன்று போலி வீடியோ பரப்பியதாக அசாமில் காங்கிரஸ் நிர்வாகி கைது. வீடியோவை பகிர்ந்த தெலுங்கானா முதல்வர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க டெல்லி போலீஸ் சம்மன். நடிகர் சங்க கட்டடம் கட்ட பொதுமக்களிடம் நன்கொடை பெறப்படுவதாக வெளியான தகவலுக்கு நடிகர் சங்கம் மறுப்பு. பொய் செய்தியை பரப்பியவர்கள் மீது காவல்துறையில் புகார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க அமலாக்கத்துறை எதிர்ப்பு. சாட்சியங்களை அழிக்க வாய்ப்பு என உச்சநீதிமன்றத்தில் மனு. மத்திய அமைச்சர் அமித்ஷா சென்ற ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டை இழக்கவில்லை. உள்துறை அமைச்சகம் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு விளக்கம். ஆபாச வீடியோ விவகாரத்தில் மதசார்பற்ற ஜனதாதள MP மீது வழக்கு பதிவு. இன்று மதசார்பற்ற ஜனதாதளத்திலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். ரத்தம் உறையக்கூடிய பக்கவிளைவை கொரோனா தடுப்பூசி ஏற்படுத்தக்கூடும். தடுப்பூசியை தயாரித்த அஸ்ட்ராஜென்கா நிறுவனம் இங்கிலாந்து நீதிமன்றத்தில் ஒப்புதல். IPL தொடரில் டெல்லியை எளிதாக வீழ்த்தியது கொல்கத்தா. புள்ளிகள் பட்டியலில் தொடர்ந்து 2வது இடத்தில் நீடிப்பு. ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு செல்ல வரும் 7ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை இ பாஸ் கட்டாயம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் சுற்றுலா சார்ந்த தொழில் புரிவோர் பெரும் கலக்கமடைந்துள்ளனர். கோடை வெப்பத்தை சமாளிக்கவும் விடுமுறையை குடும்பத்துடன் கொண்டாடவும் ஏராளமான பொதுமக்கள் ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு செல்ல ஆயத்தமாகி வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் ஊட்டி, கொடைக்கானலுக்கு லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பேருந்துகளிலும் கார்களிலும் செல்வதால் மலைப்பகுதி முழுவதும் களைகட்டும்.
அதே சமயம் அளவுக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் கூடுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் கேள்விக்குள்ளானது. இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கள் காணொலி காட்சி மூலம் ஆஜராகினர். அப்போது உதகை கொடைக்கானலுக்கு எத்தனை வாகனங்கள் செல்லலாம் என்பது குறித்து சென்னை ஐஐடி மற்றும் பெங்களூரு ஐஐஎம் கல்வி நிறுவனங்கள் ஆய்வு செய்ய உள்ளதாக அரசு தரப்பில் கூறப்பட்டது. மேலும் அரசு தாக்கல் செய்த அறிக்கையில் உதகைக்கு நாள்தோறும் 1300 வாகனங்கள் செல்வதாக தெரிவிக்கப்பட்டது. இத்தனை வாகனங்கள் சென்றால் நிலைமை மோசமாகும் என குறிப்பிட்ட நீதிபதிகள் ஐஐடி மற்றும் ஐஐஎம் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும் வரை இடைக்கால நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தெரிவித்தனர். அதற்கேற்ப உதகை கொடைக்கானலுக்கு செல்ல இ-பாஸ் நடைமுறையை மே 7ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை அமல்படுத்த வேண்டுமென நீலகிரி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த இ-பாஸ் வழங்கும் முன் வாகனங்களில் வருவோரிடம் என்ன மாதிரியான வாகனம், எத்தனை பேர் வருகின்றனர், ஒரு நாள் சுற்றுலாவா அல்லது தொடர்ந்து தங்குவார்களா என்பன உள்ளிட்ட விவரங்களை பெற வேண்டுமெனவும் ஆணையிட்டனர். இ-பாஸ் உள்ள வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்க வேண்டுமென தெரிவித்த நீதிபதிகள் உள்ளூர் மக்களுக்கு விலக்களிக்க வேண்டுமெனவும் அறிவுறுத்தினர். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பால் சுற்றுலா தொழிலை நம்பியிருப்போர் கலக்கமடைந்துள்ளனர். குறிப்பாக விடுதி மற்றும் உணவக உரிமையாளர்கள், தள்ளுவண்டி கடைக்காரர்கள், சைக்கிள் வாடகைக்கு விடுபவர்கள், வாடகை கார் மற்றும் வேன் ஓட்டுபவர்கள், சாக்லேட் கடை வைத்திருப்பவர்கள் என பலரும் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இ-பாஸ் நடைமுறை சுற்றுலா பயணிகளின் வருகையை மட்டுப்படுத்தும் என கூறும் வியாபாரிகள் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் அச்சம் தெரிவித்துள்ளனர். வாகனங்களின் வருகையை குறைப்பதற்கு பதிலாக சாலையை விரிவுபடுத்துதல், மேம்பாலம் கட்டுதல், மாற்றுப்பாதை அமைத்தல் உள்ளிட்டவற்றில் அரசு கவனம் செலுத்தலாம் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதே சமயம் ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கான இ-பாஸ் நடைமுறைக்கு சமூக ஆர்வலர்கள் வரவேற்பு அளித்துள்ளனர். அதிக அளவிலான வாகனங்களின் வருகையால் மாசு ஏற்பட்டு இயற்கை எழில் பாதிக்கப்படுவதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எனவே உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை வரவேற்றுள்ள சமூக ஆர்வலர்கள் சுற்றுலா தலங்களை அரசு மேம்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் கோடை வெயில் 15 இடங்களில் சதமடித்தது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவான நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வெயில் தாக்கத்தால் மயங்கி விழுந்த சிறுவன் உயிரிழந்த சோகம் அரங்கேறியது. தமிழ்நாட்டில் 15 இடங்களில் வெப்பம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்த நிலையில் அதிகபட்சமாக ஈரோட்டில் 108.68 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்தது. திருப்பத்தூரில் 107.6 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், சேலத்தில் 106.88 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், வேலூரில் 106.7 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் பதிவானது. கரூர் பரமத்தியில் 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவானது. தருமபுரியில் 104.9 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், திருச்சியில் 104.54 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் பதிவானது. மதுரை விமான நிலையம் பகுதியில் 104.36 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவான நிலையில் திருத்தணியில் 104.18 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், மதுரை நகர் மற்றும் தஞ்சை பகுதிகளில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் பதிவானது. கோவையில் 103.64 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. நாமக்கல்லில் 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், சென்னை மீனம்பாக்கத்தில் 100.04 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானது. இந்நிலையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட 39 டிகிரி ஃபாரன்ஹீட் அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வரும் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டி இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 3 நாட்களுக்கு லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே கடும் வெப்பத்தால் சிறுவன் ஒருவர் உயிரிழந்த சோகம் அரங்கேறியது. ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தினகிரி அருகே குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாட்டிற்கு சென்ற முன்னாள் ராணுவ வீரர் சத்யாவின் 14 வயது மகன் அர்ஷன் திடீரென மயங்கி விழுந்துள்ளார்.
உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் சிறுவன் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தது குடும்பத்தினரை சோகத்தில் ஆழ்த்தியது. வெயில் கொளுத்தி வந்தாலும் மதுரை, கன்னியாகுமரியில் லேசான மழை பெய்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம், குழித்துறை, கடியக்காவளை, திருவட்டார் போன்ற பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. மதுரை மாநகரில் தெப்பக்குளம், சிம்மக்கல், கோரிப்பாளையம், எல்லீஸ் நகர், அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 15 நிமிடங்கள் லேசான சாரல் மழை பெய்தது.